தாராபுரம் அருகே விதவை பெண் மற்றும் அவரது கல்லூரி படிக்கும் சிறுமி ஆகியோருடன் தகாத உறவில் இருந்து வந்த கட்டிட மேஸ்திரி போக்சோ சட்டத்தில் கைது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள தேர்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவரது மகன் சிவகுமார். இவருக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்த விதவை பெண் 35 வயதாகிறது. இவருடன் தகாத உறவில் கட்டிட மேஸ்திரி சிவகுமார் இருந்து வந்தார். இந்நிலையில் விதவை பெண்ணின் மகளான கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் 17 வயது சிறுமி ஆசி வார்த்தை கூறி சிறுமியிடம் சில்மிசம் செய்து வந்தார். இந்நிலையில் சிறுமி உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்படவே சிறுமியின் தாயார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து வந்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி 3 மாதம் கர்ப்பமாக உள்ளதாக தெரிவித்தனர். அதன் பிறகு கணவர் எங்கே என கேட்டபோது சிறுமி அந்த தேர்பட்டி பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முன்பு இருந்த ஒருவரை தனது கணவர் என தெரிவித்தார். சந்தேகமடைந்த அரசு மருத்துவர்கள் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற ஆய்வாளர் செல்லம் விசாரணையை தொடங்கினார். அப்போது தனது அம்மாவின் கள்ளக்காதலான சிவகுமார் என்பவன் தன்னை ஏமாற்றி பாலியல் தொந்தரவு செய்துவிட்டதாக சிறுமி தெரிவித்தார். இதனையடுத்து கட்டிட மேஸ்திரி சிவகுமார் மற்றும் சிறுமியின் தாயார் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தியது. கட்டிட மேஸ்திரி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததும் அதன் மூலம் சிறுமி கர்ப்பமடைந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அனைத்து மகளிர் போலீசார் சிவகுமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமிக்கு அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர்.